வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதே நேரத்தில ஈஸியா, டேஸ்டியா பண்ற மாரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்க ஒரு பேன்ல 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வரையில 1/2 கப் சேமியாவ சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னமும் கெட்டியாகும். இது நல்லா ஆறட்டும். இங்க இன்னொரு பாத்திரத்தில 1 வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, தனி மிளகாய் தூள், கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், அதோடவே பீஸா சீசனிங் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 2 முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை இதோட சேர்த்துருங்க. சேமியா நல்லா ஆறி இருக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான சேமியா முட்டை குழி பணியாரம் தயாராகிருச்சு. விருப்பப்பட்டா இதை கெச்சப்போட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.